Thank you, Daddy. Hallelujah. Ribala bara 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 gathara raba. Ribala bara 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 bagadala raba baba shaba baba. Ribala bara gadala ragadana rabu shantara rabu kabara baba. Oh, brakachala bu shantala rabu kabala baba. Libara hal bara hadana gadane shagadala rabu kabala baba. Ribahal bagate ke shagadala rabu kabala baba. Yes, glory. பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியானவரின் வல்லமையால் நிரப்பப்படுதல், பரிசுத்தாவியானவரின் வல்லமையால் நிரப்பப்படுதல், நிரப்பப்படுதல், நிரப்பப்படுதல். Wow, glory. ஷபகதலபரபு கபலபரகதலபா. Oh, thank you, Daddy. பிரகச்சரரரரரரபா. Oh, ribalabaragadalaribiari menegere. Oh, rishekatal bahandanana. Ramahal bahala kacharararaba. Oh, ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஹalleluya. பிரகச்சல பரகதலரகதனரபு. Oh, thank you, Daddy. Hallelujah. Brakachala baragadala rababa. Rimanagarana manamana shababa kabarabalagadala baragadalaba. Oh, நன்றி ஆண்டவரே. Oh, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானான், பாவத்தை வென்று விட்டான். பாசமாய் சிலுவையில் பலியானான். விசுவாசத்தோடு ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஆமென் ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். ஓ பிரகா சல பரகா ஷல்பகா பரபனகல பரகா. ஓ பிரஹ பரபு ஷபபபப. Oh, brakachala baragadana rabu shabala barabalaba. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். விசுவாசத்தோடு பாடலாமே. நன்றி 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 அப்பா, நன்றி கர்த்தாவே. ஹalleluya. Thank you Jesus. brakachala bu shabala baraba. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென். Thank you Jesus. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. ஆமென். ரகச்சபல கச்ச ஷட்டபச்ச கச்சபா ரிமம மம ஷபல பரகல பரகபா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஆமென். ஓ பிரபல பூஷந்த பல பரகபா
ரிபபா ஷபல பரகதல ரபு ஷபல பரபல பரபு ஷபல கரபல பரபா ரீமா ஹல்பா கோட்டோ ஷடப டகடப டகடப ஆமென் ரகத ரபு ஷந்தல ரபு கபலபா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆமென் மறவாத என்னே சரி ஆமென். ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறேன் அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ ஆமென் எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே ஓ தேங்க்யூ டாடி தேங்க்யூ டாடி. ஓ பிரகாஷா பலகா ஷலபா கபரா ரிமாகா ஷடபு கபரா பலபா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை ஆமென். மலைகள் குன்றுகள் விலகினால் மாறாது உம் கிருபை ஆதி ஸ்நேகத்தால். ஓ தேங்க்யூ டாடி. ஓ பிரகபா ஷதபனா கபு ஆமென். ஓ பிரகா சல பரகா ஷல பரகா பல பரகதனா ரிபஹல் பஹலா கஜரபு ஷபல பரபல பரபு. ஓ பிரகா சனபு ஷபல பகதலபா ரிபல பரபு ஷபல கபலபா ரிபல பரபு ஷபல கலபரபா ரிபல பரபு ஷபல கதபரபு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் ஓ பிரகா பரகா தரபு கபபா ரிமாகா ஷல பரபல பரபல பரபு கபல பரபரபா ரிபல பரபு ஷந்தல ரபு கபல பரகா ஷகதல வியா கபல பரபு ரிபல பரபு ஷபல கதல பரபா ரிபல பரபு ஷபல கதல பரபா. yes glory ஷந்தல பரபல பரபலபா. ஓ thank you daddy பிரகா செரிபு ஷபபபபா ரிமாகா ஷந்தல பௌதல பௌ கபல பரபல பரபு ரிமேகே ஷேகதல் வா கபல பரபா ரிபல ஹல்பட ரஹதேகே லப்ரபா ஹல்பர ஹதேகே ஷகதல பௌ கபல பரபலபா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். thank you jesus பிரகா சரபு ஷபரபா ரிமா ஹல்ப ஹல்புகோ ஷபல பரபலபா ரிபல பரபு ஷபல பரபல பரபா கபல பரபா. thank you jesus நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தாவே நன்றி கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ பிரகா பரகத ரபரக ரபரக ரபரபா ரிமாகா ஷபபா கபர பலகதல பரகதலபா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தலாம். yes glory கட்டுகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு தீப பிள்ளைகளின் சரீரத்திலும் இப்பொழுது இறங்குவதாக. உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமை. thank you for the resurrection power thank you for the resurrection power thank you for the resurrection power jesus mighty name rakatara barabala baraba. ஓ ரிபால பரகல ரபல. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். thank you jesus. ஓ அவர் சமூகத்தில் வருகிற நிமிடங்கள் நம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற நிமிடங்களாய் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற நிமிடமாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஓ அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. yes glory நம்முடைய வார்த்தையை உருவாக்கும் ஓ வாழ்க்கையை உருவாக்கும் வார்த்தைகள் சிருஷ்டிக்கிற வார்த்தைகள். yes glory ஜீவனை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் மரணத்தின் வல்லமைகளை வேறறுக்கிற வார்த்தைகள். அபிஷேகத்தின் நிறைவு நுகங்களை உடைக்கிறது. ஒரு செழிப்பின் அபிஷேகத்தை நான் ரிலீஸ் பண்றேன். thank you for the prosperity glory. ஒரு செழிப்பின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தின் இடத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. செழிப்பின் மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. glory இருளின் கிரியைகள் அழியட்டும். எங்கள் தேசத்தை அடிமைப்படுத்துகிற எல்லா பொல்லா வல்லமைகளும் அழிவதாக. இருளின் கிரியைகள் அழிவதாக. விசுவாச குடும்பங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற தீய
தீய சக்திகள் தீய வல்லமைகள் அழிவதாக. ரீமேகே ஷேபபபா கபரபலபா ரீமேஹில் புகுபுகு ஷகதரபரபரபரபா ரீமேகே ஷகதலபரபரபரபரபரபரபா. ஆரோக்கியத்தின் மண்டலத்தை திறக்கிறேன், ஆரோக்கியத்தின் மண்டலத்தை திறக்கிறேன். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து கர்த்தருடைய சமூகத்தில் வெளிப்படுகிற அந்த விசேஷித்த ஆரோக்கியத்தை, மகிமையின் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அவயவங்களை கர்த்தருடைய ஆரோக்கியம் தொடுகிறது. உயிர்ப்பிக்கிற வல்லமையானவர் தொடுகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் தொடுகிறது. நரம்பு மண்டலங்களை இயேசுவின் இரத்தம் தொடுகிறது. நரம்பு மண்டலங்களை கர்த்தருடைய தொடுதல் உண்டாகிறது. Yes, glory. சாப கட்டுகள் உடைந்து மாறுகிறது. பலவீன கட்டுகள் உடைகிறது. பலவீனத்தின் வல்லமைகள் அழிகிறதே இயேசுவின் நாமத்தில். பிரபமா கமமா பிரமமமமா கமமமா ஷபலபரபலபரபோ. Receive it. Connect in the presence of Lord. அப்படியே இணைக்கப்படுங்க. அவர் மகிமையால் நிரப்பப்படுங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று பரிசுத்த தேவன் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கனம் பண்ணப்படுகிற நாட்கள். Wow, glory. சூப்பர் நேச்சுரல் பினான்சியல் glory. சூப்பர் நேச்சுரல் பினான்சியல் glory. செழிப்பின் மண்டலங்கள் திறக்கிறது. ஓ விசுவாச குடும்பங்கள் இருந்து தரித்திரங்கள் வேறறுக்கப்படுகிறது. வறுமை வேறறுக்கப்படுகிறது. இல்லாமை நீங்குகிறது. இல்லாமை நீங்குகிறது. பண பெருக்கம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வருமானங்களில் மாற்றம், வருமானத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம், நம்முடைய கரங்களில் வருகிற செல்வத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. அனுகூலமான கதவுகள் திறக்கிறது. ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகிறது. அனுகூலமான பெரிய கதவுகள் திறக்கிற நேரம். ஓ வாழ்க்கை சேமம் அடைகிறது. எல்லா தோஷங்களும் நீங்குகிறதே இயேசுவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கிறேன். ஒருமனப்பட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளித்து எதிர்மறையான சூழ்நிலைகள் மேல ஒருமனப்பட்டு ஜெயம் எடுக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெயம் எடுக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விசாலமாகட்டும். வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. மாவு பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக. எண்ணெய் கலசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பணம் வைக்கிற பீரோ ஆசீர்வதிக்கப்படுவதாக. பேங்க் அக்கவுண்ட் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மொபைல் போன் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாகனங்கள் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். சொத்து சுகங்கள் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். தோஷங்கள் நீங்கி போவதாக. ஆபத்துகள் நீங்கட்டும். ஆபத்துகள் நீங்கட்டும். விக்கினங்கள் மறையட்டும். நல்ல விமோசனம் உண்டாவதாக. ரட்சிப்பு பூரணப்படுவதாக. ரட்சிப்பினால் ஜனங்கள் அலங்கரிக்கப்படுவார்களாக. ரட்சிப்பு பூரணப்படுவதாக. மகிமையின் ஐஸ்வர்யங்களை பார்க்கட்டும். மகிமையின் மண்டலங்களை திறக்கிறோம். மகிமையின் மண்டலங்களை திறக்கிறோம். மகிமையின் மண்டலங்களை திறக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் வாழ்க்கையில கிருபை. பிள்ளைகள் வாழ்க்கையில கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். குடும்ப வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழட்டும். நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. ब्रेमेने हे शेकतिल बुको शाबाबा रिमे के शेल बका रका अबो शतरबरा रिमे हल बहत्ते के शेकतलबा. இந்த பைபிள் ஸ்டடி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீங்க. நன்றி. எஸ் க்ளோரி. பிரகலபரபோ ஷபலபரபா பிரபலபரபோ ஷபலபரபோ கபலபரபா ரிபலபரபோ கபபா கபரபலபரபா. ஜீவநதி பாய்கிறது. ஜீவநதி பாய்கிறது. எஸ் க்ளோரி. பிரஹந்தல் புக்கு ஷல் பட்டடடா. Yes, glory. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்குகிறது. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. Yes, thank you for the glory. பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. மறுரூபம் உண்டாகிறது. மறுரூபம் உண்டாகிறது. Yes, glory. கடைசி எக்காலம் தொனிக்கப்படுகிற நேரத்தில் மறுரூபம் உண்டாகிறது. கடைசி எக்காலம் தொனிக்கப்படுகிற கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீரங்கள் மறுரூபம் அடைகிறது. சூழ்நிலைகள் மறுரூபம் அடைகிறது. எஸ் க்ளோரி. நம்முடைய வீடுகளில் மறுரூபம் உண்டாகிறது.
Brakatala bara bala bara bo shabala bara galaba. Riba hal baha bala bara gala bara bala bara ba. ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. தடைகளெல்லாம் நீங்கினபடியால் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Yes glory. Brakatala baraka. இன்னும் வர வேண்டிய தேவ பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேருங்க. நம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்த தேவ பிள்ளைகளை மனநிறைஞ்சு ஆசீர்வதிக்கிறேன். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ பிரகாடலா பரகலா பரகபலா. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். பிரகடலபு ஷபலகதலபா. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நாளைய தினத்தில் தேர்தல் இருக்கிறது. இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தாமரைக்கு பட்டன் அமுக்குனா 2 ஓட்டை விழுதும். எல்லாம் அப்போ செட்டப் பண்ணிட்டாங்க. அப்போ 1 ஓட்டு தாமரைக்கு போட்டால் என்ன ஆகுதான்? 2 ஓட்டு விழுதான். சரி, இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, அவங்க எதுவும் பண்ணட்டும். போன வாரம் சொன்னது போல் யார் ஆட்சி செய்தாலும் நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஈமேனை ரசிக்க. தேங்க்யூ லார்ட். உற்சாகமாயிரு. தேங்க்யூ ஜீசஸ். பிரகடலா பரகா பலபா. ஜெபித்து கொள்ளுங்கள். நாளைக்கு போய் என்ன பண்ணுங்க? ஆமாம், முடிஞ்சால் 2 தடவை என்ன பண்ணுங்க? அமுக்குங்க. சரி, நாளைக்கு தான் நீ கண்டுபிடிப்பாங்க. கைக்கு போட்டாலும் தாமரைக்கு தான் போய் விழுது. அப்படி எதுக்கு போட்டாலும் எங்கே தான் போய் விழும். அந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் யாகங்கள் இதெல்லாம் செலுத்துவாங்க. எப்படி அவங்க ஆட்சியை பிடிப்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. ஓகே, அதையும் தாண்டி நம்முடைய ஜெபங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விரலினாலே பிசாசுகளை இந்திய தேசத்து மக்கள் துரத்தட்டும். மதவாத சக்திகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்லை, அரபு தேசங்களில் பயங்கரமான இயற்கை சீற்றத்தினால பயங்கர பிரச்சனைகள். செய்தி பார்த்தீங்களா? துபாய், ஓமன், சவுதி ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பயங்கரமான நிலநடுக்கங்கள், பெரிய பெரிய கட்டிடம்லாம் கீழே விழுந்து பயங்கரமான மழை, புயல், பயங்கரமான காரியங்கள்லாம். துபாய் வெள்ளத்தில் தான் கிடக்கு. அந்த அளவு பயங்கரமான காரியங்கள் நடக்கு. தேவன் அந்த ஜனங்களையும் பாதுகாக்க ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அநேகர் இன்னும் வர உண்டு. பொதுவாக பாருங்கள், நீங்கள் கரெக்டாக ஆலயத்தில் இணைக்கப்பட்டிருப்பது இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது தான் என்ன ஆகுது? உறுதியாகுது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆனால் புதன்கிழமை கர்த்தருடைய வேதத்தை கன்ஸ்ட்ரக்டிவாக படிக்கும்போது நாம் பெற்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அதனால் பைபிள் ஸ்டடிக்கு வருகிற நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுறணும். இந்த சிறு கூட்டத்தை அதிகமாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஆமாம், ஆசீர்வாதங்கள் வெளியே தெரியணும். புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதம் வெளியே தெரியணும். நல்லா படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் அவங்க உண்மையிலே நல்லா படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியே தெரியும். அப்படியே நீங்கள் படுகிற பிரயாசங்கள், காலங்கள் அதற்கு பதில் சொல்லும். அது வெளியே தெரியும். ஆசீர்வாதங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர்.
தேங்க்யூ ஜீஸ். பிரகடலபரபோ ஷபலகபா. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ பாருங்க, விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் இயேசு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறார். இல்லாமல் என்ன பிளெஸிங்ஸ் நம்முடைய சுயபலத்தால் வரும்போது வராதுன்னு நான் சொல்லலை, வர முடியும். அவைகள் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் தீமைகளைத்தான் ஏற்படுத்துகிறது. அதனால் இது சரியான பாதை, நமக்கு நியமிக்கப்பட்ட பாதை, இதில் பொறுமையாய் ஓட வேண்டும். ஓகே, கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். ட்ரை ஆகுது லேசா, ட்ரிபிள் கூட லேசா கூட. தேங்க்யூ ஜீசஸ். ஓ பிரகாட்டாலா பரகபல பகதனா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னாச்சு? தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்கேல் கூட தேங்க்யூலா. ஓ பிரகல பரகதன புஷபல பரகதல பரகதனா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. கரங்களை தட்டி உற்சாகமாய். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை. ஓ ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென். ஆத்துமாவே. ஓ பிரகடரபலகபரபலபரபு ஷபலபரபலபரபு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளே. ஆமென். ஒரு நாளும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்றி சொல்லு முழு. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். ஓ பிரகடல பரகபலபு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென், ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓ கர்த்தர் செய்த நன்மைகள். மனசார பாடுங்க. ஓ பிரகடலபரகபரகதனரபலகபு. ஓ பிரகபரபு ஷபபரி மரகபரபலபா. ஆமென், ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆமென், ஆமென். ஆத்துமாவே. ஓ தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த. ஓ
கதல பரக பாபா. ஓ கர்த்தர் செய்த ஓரி மெனகேஷட் பலதரக ஷல பரக பலபரபு. கர்த்தர் செய்த ஆமென் ஒரு நாள் மறவாதே. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். அந்நிய பாஷை பேசி பிரகட்ட பர பலக பர ஷபல பர பல பரபா. தேங்க்யூ லார்ட். இங்கிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள். ஆமென். நீங்க அப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னா வெகு விரைவில் உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். தெசலோனிக்கர் சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் அதை எழுதுகிறத பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும்போது படிங்க. 1 தெசலோனிக்கர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால நாங்கள் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படி அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாங்களாம், ஏற்றுக்கொண்டாங்களாம்? முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க. ஏற்றுக்கொள்ளணும்னா வசனம் பேசுகிற நபரை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் என்ன ஏற்றுக்கொள்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஊழியக்காரன். ஆமென். ஆமாம், ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் என்ன மன்னிக்கணும், நான் உங்களை மன்னிக்கணும். அதனால நாங்கள் டெய்லி மன்னித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். என்ன சேட்டை நீங்கள் பண்ணாலும், ஆராதனைக்கு கட்டடிச்சாலும், காணிக்கை தசம பாகங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், மன்னிக்கிறோம். நான் உங்களை மன்னிக்கணும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மன்னிக்கணும். ஆராதனை 10 நிமிஷம் லேட்டாக முடித்தாலும், கொஞ்சம் லேட்டாக வந்தாலும், ஏதோ ஒன்று மன்னிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மன்னிக்க தான் என்ன உண்டாகுது, கிருபை. அதனால தான் திடீர்னு என்ன பண்ணுறோம், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு நாங்கள் நடந்து கொள்கிறோம். காலாகாலம் இருந்தது. இந்த ரகசியம் தெரியாததுனால ஊழியக்காரங்க எப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி நடந்தாங்க. பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்க. ஆனால் சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு ஜனங்கள் அதிகமாய் மன்னிக்க பழகி இருக்கிறத இப்போ பார்க்க முடியுது. ஊழியக்காரங்க யாரை மன்னிக்கணும், விசுவாசிகளை மன்னிக்கணும். விசுவாசிகள் ஊழியக்காரங்களை மன்னிக்கணும். மன்னிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? மீண்டும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொண்டாதான் பேசுறது என்ன பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அப்படிதானே? ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் பேசின வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த லெவலுக்கு ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க செயல்பாடு இருந்தது. காந்தியடிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ஆனால் கிறிஸ்தவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவர்களை கடைசி வரை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள், அவர் போதனை ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, தேவகுமாரன் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அவர்கள் இயேசுவின் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலம் பேசுகிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற யாராவது பேசுகிறது தான் உங்களுக்கு எப்படி தெரியும், பிரதானமாய் தெரியும். ஏமாந்து போகக்கூடாது. ஆமென். ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் பிசாசானவன் வஞ்சிப்பதற்கு நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். பவுல் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க. பவுல் மூலம் பேசப்பட்ட வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டார்கள். பவுல் காம்ப்ரமைஸ் பண்ணல. நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டீங்க, உண்மையிலே அது தேவ வார்த்தை தான் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், சொல்கிறார். அதனால தான் சில நேரத்தில் பாருங்க, சில காரியங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுது. சத்தியத்தையே நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, சில இடங்களில் எக்ஸ்கியூஸே இல்லாமல் போயிடுது. எக்ஸ்கியூஸ் பண்ண என்ன பண்ண முடியாது, முடியாது. ஏன்னா ஆவியானவருக்கு வரும் காரியங்களும் தெரிகிறது. ஆமென். அப்போ பாருங்க, இதெல்லாமே கனெக்டடாக தான் இருக்குது. புரிந்து கொள்ளணும். பவுல் சொல்கிறார், எங்களை ஏற்றுக்கொண்டீங்க, எங்கள் வார்த்தைகளை தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீங்க, உண்மையிலே அது தேவ வார்த்தை தான். ஆமென். எப்படி போட்டிருக்கு, அப்படி ஏற்றுக்கொண்டதுனால
அதை எப்படி? மனுஷர் வசனமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால் இடைவிடாமல் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம். விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது பலன் செய்கிறது. அப்ப பாருங்க, ஏற்றுக்கொண்டாதான் விசுவாசிக்க முடியும். ஆமேன். இங்கிருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். போல ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், 18ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஆராதனை. அநேகர் அதை என்ன பண்ணலை, பெரிய அளவில் விசுவாசிக்கலை. ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்து இருக்கிறீங்க. அதனால் அவர் சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமேன். உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். கீழ்ப்படிதலுக்குள்ள தான் பெரிய ஆசீர்வாதங்கள் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், சிந்தித்து பார்த்தா வர முடியாத அளவு பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. எலெக்ஷன் டியூட்டியில் சிலர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாக்கு சீட்டு கொடுத்துட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராத்திரி. ஆமேன். அப்படின்னா கூட 6 மணிக்கு முடிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. பாருங்க, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒரு சனி மாதிரி, ஒரு பீடை மாதிரி துரத்தி வருது. ஜனங்கள் தெய்வீக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை சீரியஸாக எடுக்கலை. சீரியஸாக எடுக்க வேண்டாம், ஆனால் சின்சியராக எடுக்க வேண்டும். ஆமேன். இதற்குள்ளே தாங்க பெரிய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஓகே, தேவ சமூகத்தில் நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் விசேஷித்த நிமிடங்களாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமான நிமிடங்களாக இருக்கிறது. என்ன நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு, தேவ வார்த்தையோடு, தேவ பிரசன்னத்தோடு இணைத்து கொள்ள முடியலைன்னா, அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் அந்த வாரம் ஒரு துக்க வாரம் தான். பேசாமல் ஒதுங்கி வீட்டில் என்ன பண்ணிடுங்க, இருந்துருங்க. சொல்றது புரியுதா? ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. நல்ல வாழ்க்கை வேணும்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நிச்சயமாக தேடணும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆனால் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண முடியாது, தேவன் ஆராதிக்க முடியாது. அப்படின்னு என்ன பண்ணிடணும், அந்த வாரம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் லீவ் போட்டுறணும். எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க முடியலைன்னா என்ன பிரயாசப்பட்டு அதனால் என்ன இல்லை, பிரோஜனம் இல்லை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. ஓய்வு நாள் ஆசரிக்கலைன்னா அப்படிதாங்க. அதுக்கு பிறகு கல்லெடுத்து எறிவாங்க, நீ உயிரோடு இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் எப்படி? ஓய்வு நாள் ஆசரிக்கலைன்னா செத்துடணும். அதுக்கு பிறகு ஓய்வு நாளை உயிர்த்தெழுதலின் நாளாக மாற்றினாங்க. இப்பவும் அப்படிதான். ஆராதிக்கலைன்னா வாழ்க்கை ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் தான் இருக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்கு முதல் ஸ்தானம் வைக்கிறவங்க, அவங்க வேற லெவலில் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசிகளாய் நம்முடைய விசுவாசிகள் இருக்கட்டும். இன்னைக்கு வந்த நீங்கள் ஸ்பெஷல் எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. உருப்படாத விசுவாசியாக இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்முடைய வாழ்க்கை உருப்படணும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம். அந்த ஞாயிற்றுக்கிழமையை முக்கிய நாளாய் மாற்றுகிற பைபிள் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருக்கு வேலை இருக்கும், ஷிஃப்ட் இருக்கும், கவர்மெண்ட் ஷிஃப்ட் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் இருக்குது. சும்மா என்ன பண்ணக்கூடாது, வீட்டிலேருந்து சீரியல் பார்த்துட்டோ, படம் பார்த்துட்டோ, காமெடி பார்த்துட்டோ, யாரோ சொந்தக்காரங்களை வர வச்சு டீ போட்டு குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டோ, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார். எனக்கு உங்கள் முகத்தை தான் பார்க்க முடியும், நீங்கள் சொல்கிறத தான் நான் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும், நம்ப முடியும். கர்த்தர் இருதயத்தை அறிகிறார். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ லாம் பிராகாட்டாலா பராகா பாபா. ஓய்வு நாளை விட எந்த விதத்திலும் குறைந்த நாள் அல்ல வாரத்தின் முதல் நாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதை விட மிகவும் கண்ணியமான நாள், அதை விட ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாளை விசேஷமாய் மாற்றுகிற பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியமானது. முடியும்னா நீங்கள் அதில் வந்து பங்கெடுக்கணும்.
சில நேரம் மொத்தமாகவே என்ன பண்ணுறோம், பைபிள் ஸ்டடி இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த நாள் ஓகே. ஆனாலும் அந்த நாள் அந்த நேரத்தை நீங்கள் வீடுகளில் என்ன பண்ணுங்க, ஜெபத்தில் நீங்கள் செலவழிக்க வேண்டும். ஒரு கொடிய காலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கனுக்குள் இருக்கிற அந்த உலகத்தை மீட்டெடுக்கத்தான் மீட்பர் உங்களே என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்ம என்ன பண்ணலை, தெரிந்தெடுக்கலை. கடந்த காலங்களில் எதையாவது நரகத்தை சொல்லியாவது பயப்படுத்தி என்ன பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஆசீர்வாதங்கள் தான் சிலரை இயேசு வண்டைக்கு கவர்ந்து இழுக்க வேண்டும். ஆமேன். நம்ப மாட்டேங்கிறான் பாருங்க, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். இயேசுவை பற்றி எங்களுக்கு தெரியும்னு என்ன பண்ணிடுறான், ஒதுங்கிடுறான். அப்போ அந்த இடத்துல சபையை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நெருப்பில்லாமல் புகை வருவது இல்லை, நெருப்பாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்லா தேவ வல்லமையில் நிரம்பிடணும், தேவ பிரசன்னத்தில் நிரம்பிடணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு சளைத்து விடக்கூடாது, அதில் சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தீர்மானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஆமேன். தீர்மானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அவர் நீதியை தேட வேண்டும். எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. 4 வழியும் அடைக்கப்பட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. 4 திசைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். எல்லாரும் அப்படி போய் அடைஞ்சு நிற்பாங்க, இதுக்கு மேலே முடியாது. அப்படி நிற்கும்போது முடியாது அப்படிங்கிற இடத்துல புது பாதையை கர்த்தர் திறந்துருவார். செங்கடல் அப்படித்தான், ஜனங்கள் முடியாதுன்னு நினச்சாங்க, முடிஞ்சு இதான் லாஸ்ட் டெட் எண்ட். இதுக்கு மேலே இனி என்ன பண்ண முடியாது. வலது பக்கமோ இடது பக்கமோ ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமான ஒரு பாதையை அங்கே கர்த்தர் திறந்தார். ஆமேன். இதுவரை அவங்க டிராவல் பண்ணாத ஒரு புதிய பாதையாக இருந்தது. ஆமேன். நீங்கள் என்ன ஒருவேளை யோசிக்கிறீங்களா, 4 பக்கமும் அடைந்திருக்கு அப்படின்னு? கவலையை விடுங்க. இதுவரை உங்கள் கற்பனையிலே வராத மாதிரி ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் அதை சொல்கிறேன். ஆமேன். ஒரு புதிய பாதை, அது உங்களுக்கு ஆச்சரியமான பாதை. உங்கள் சத்துருக்கள் அழிந்து போகிற பாதையாக இருக்கும். வறுமையான சத்ருவாய் இருக்கலாம், இல்லை தரித்திரம் என்கிற சத்ருவாய் இருக்கலாம், பலவீனம் வியாதி என்கிற சத்ருவாய் இருக்கலாம். இந்த பாதை திறக்கும் போது சத்துருக்கள் அழிகிறத பார்ப்பீங்க. அழிஞ்சிடும். பார்வோனும் சேனையும் இல்லை, சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்க்கப்பட்டு போனார்கள். ஒருவன் கூட உயிரோடு வெளியே வரல. அந்த மாதிரி கர்த்தர் பாதைகளை திறக்க விரும்புகிறார். ஆமேன். அப்போ ஆராதனை நேரம் ரொம்ப முக்கியம். நம்முடைய மத்தியில் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஃபீல் பண்ணுறீங்களா? ராக்கா டாலா பராக்கா ரிபேபே ஷபாலா பரபா. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இங்கு வைக்கப்பட்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நீங்கள் துளிர்ப்பீங்க, தழைப்பீங்க. உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் செழிப்பாய்த்தான் இருக்கும். நீங்கள் அற்புதங்களாக இருப்பீங்க, தேசத்தை சுதந்திரிப்பீங்க. வாக்கு தத்தங்கள் எல்லாம் சுதந்திரமாகும். வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக தேவையான காரியங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு நம்ம தான் எஃபோர்ட் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவி நம்மை நிரப்பும், அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும், அவருடைய ஆவியானவர் தடைகளை உடைச்சு நம்ம தூக்கிட்டு வருவார். ஆமேன். இது அடுத்த லெவல். இந்த இடத்துல வரணும். அதுவரை நம்ம தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. அப்போ பாருங்க, ஏற்றுக்கொள்ளணும். இங்கிருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், அது சிரிச்சிட்டே சொன்னாலும் சரி, அழுதுகிட்டே சொன்னாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிரகடலா பரபோ ஷபலகதலபா. கர்த்தர் சோதனைக்குள் நம்மை அனுப்புகிற தேவன் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற சோதனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆராதனைகள் அந்த சோதனைக்கு முன்பாக தந்து, ஒன்று அது கேன்சல் ஆகி போகுது, இல்லைன்னா அதை தாண்டி சொல்லக்கூடிய பலனை கொடுப்பார், இல்லைன்னா தப்பி போகக்கூடிய போக்கை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமேன். எப்படியாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழிக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் நம்புகிறேன் வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகும். பைபிள் ஸ்டடிக்கும் ஞாயிற்றுக்கிழமை நிரம்புகிறது போல எல்லா ஜனங்களும் நிரம்புவார்கள். ஆமேன். ஏன் இந்த வியாழக்கிழமை நம்ம வைத்திருக்கிறோம், ஏன் புதன் வைக்கல? அதுக்கும் நிறைய காரியம் இருக்குது. ஆமேன். அதை நான் பிறகு சொல்லி தருவேன். வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள்.
இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வருவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வருவது ரொம்ப சிறப்பு. சில பகுதிகளில் என்ன பண்ண முடியாது, சில இடங்களில் வெள்ளிக்கிழமை தான் கூடி வர்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் கிருபையின் தேவன் விடுதலையோடு ஆராதிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஓகே, அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. சின்சியராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் சின்சியராக இருப்பீங்கன்னா உங்கள் காரியங்களில் தேவன் ரொம்ப சின்சியராக இருப்பார். உத்தமனுக்கு தேவன் உத்தமனாக இருக்கிறார். உத்தமனுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? உத்தமனாக இருக்கிறார். புனிதனுக்கு புனிதனாக இருக்கிறார். மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடுள்ளவராய் தென்படுகிறார். அவரிடத்தில் மாறுபாடு இல்லை. கண்ணாடி உடஞ்சதுனால எதை பார்த்தாலும் உடஞ்சது மாதிரி தெரியும். புரியுதா? சிலர் உடஞ்ச கண்ணாடி போட்டு பைபிள் படிப்பாங்க. சிலந்தி கூடு கட்டின மாதிரியே பைபிள் தெரியும். பைபிளில் பிரச்சனை இல்லை, கண்ணாடியில் பிரச்சனை. அப்போ மாறுபாடு நம்மக்கிட்ட இருக்கும்னா தேவன் எப்படித்தான் தெரிகிறார்? மாறுபாடு உள்ளவராய் தெரிகிறார். உத்தமனுக்கு உத்தமனாய் வெளிப்படுகிறார். அப்போ நீங்கள் சின்சியராக இருப்பீங்கன்னா தேவன் உங்கள் காரியங்களில் சின்சியராக இருப்பார். எப்படி? சின்சியராக இருந்தா அவர் சின்சியராக இருப்பார். ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தா அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பார். 1% ஜாஸ்தியாக தான் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. பவுல் பார்க்கிறார் தன்னுடைய உண்மை தன்மையும் தேவனுடைய உண்மையும் பார்க்கும்போது, நாம் உண்மையற்று போனாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறார். ஆமென். நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்டப்படாத பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் உண்மையற்றவன், நாம் உண்மையற்று போனாலும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னை அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்போ பாருங்க, இதெல்லாம் முக்கியம். தேங்க்யூ ஜி சப்ரா கட்டாலா பரபு ஷபலகதலவா. அப்போ தேவ வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பல பகுதிகளை அப்படியே மனதில் வைத்து நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் சொன்னார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, சம்பாதிக்கும் பலன். என்ன? சம்பாதிக்கும் பலன். ஆதாரமாய் ஒரு வசனத்தை படிங்க. உபாகமம் 8:18. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பாருங்க, தேவனாகிய கர்த்தரை நினைக்கணுமா? எதற்கு? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் என்றிங்க வருது. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை சம்பாதிக்கும் பலன். என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிக்க கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துகிறார். ஆமென். ஐஸ்வர்யமாக இருந்தால் நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பீங்க. ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும்னா இந்த ஆராதனையில் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கும் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் கிருபைகளை சம்பாதிக்கலாம், வரங்களை சம்பாதிக்கலாம், தாளந்துகளை சம்பாதிக்கலாம், கனத்தை சம்பாதிக்கலாம், மகிமையை சம்பாதிக்கலாம், சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை சம்பாதிக்கலாம். எது வேணாலும் அதை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை ரொம்ப ஸ்பெஷல். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த பலன் எதற்காக அப்படின்னா, சில காரியங்களை சம்பாதிக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் கரங்களை பலப்படுத்த போகிறார். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும், சிருஷ்டிக்கும். ஆமென். சம்பாதிக்கிறது அப்படின்னா கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள வந்து சில காரியங்களை நீங்க சிருஷ்டிக்க போறீங்க. உங்களுக்கு தேவையான சில காரியங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென். என்ன தேவை? அதை சிருஷ்டிக்கும் ஆற்றலை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு இல்ல, நீங்க உண்டாகட்டும்னு சொல்லும் போது அது அங்க உண்டாயிரும். நம்முடைய தேவனை பற்றி வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அவர் அழைக்கிற தேவன். ஐஸ்வர்யத்தில் குறைவா, மகிமையில் குறைவா, கனத்தில் குறைவா, விடுதலையில் குறைவா, சமாதானத்தில் குறைவா? எது குறைந்து போய் இருக்கிறதோ, ஆரோக்கியத்தில் குறைவா, எது குறைந்து போய் இருக்கிறதோ, அது இல்லாமல் இருந்தாலும் அதை நீங்கள் அழைக்கும் போது உங்க வாழ்க்கையில் வரும். அதற்கு வேண்டிய ஒரு பலன் இங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. சம்பாதிக்கும் பலன், சம்பாதிக்கும் பலன், சம்பாதிக்கும் பலன்.
இந்த பலன் தேவனிடத்திலிருந்து வருது. என்ன சம்பாதிக்கணும் நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஆமென். எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கும் பலன் எதெல்லாம் வாழ்க்கையில் இல்லையோ அவைகளெல்லாம் வருகிற நாட்களில் உங்க வாழ்க்கையில் இருக்கும். நீங்க கனம் பண்ணப்படுவீங்க. ஆமென். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த தேவ பிள்ளைகளை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளின் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் வேண்டுமா? அதை நீங்கள் சம்பாதிக்க முடியும். பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வெளிப்படணுமா? அதை நீங்க சம்பாதிக்க முடியும். என்ன காரியமா இருந்தாலும் வார்த்தையினால் அவைகள் உருவாக்கப்படுகிற நேரமா இருக்கிறது. வெற்றிகள் குவிய போகிறது. ஆமென். அல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். சம்பாதிக்கும் பலனை தருகிற தேவன். ஆமென். எந்த மாதிரி நம்ம கர்த்தரை பார்க்கிறோமோ அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறார். பொதுவா பாருங்க, நாம் வாழ்கிற கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்? ஏக தெய்வத்தை வழிபடுகிற கலாச்சாரம் இல்லை. பல தெய்வங்களை வழிபடுகிற கலாச்சாரம் எங்கே இருக்கு? இந்தியாவில் இருக்கு. ஆமாம், இந்தியா ரொம்ப அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. சிறந்த எடுத்துக்காட்டு. உலக மனிதன் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை அவன் நம்புகிறான். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த தெய்வத்தை அவனால் என்ன பண்ண முடியுது? கற்பனை பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அவன் எப்படி பார்க்கிறானோ கற்பனை பண்ணுகிறானோ அதை அந்த தெய்வத்திடத்தில் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மாற்றாக நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு, அவர் சகலத்தையும் உருவாக்கும் ஆற்றல் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, என்ன நோக்கத்திற்காக அவரை நாம் விசுவாசிக்கிறோமோ, அவரை பார்க்கிறோமோ, அப்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போதுமானவராயிருக்கிறார். ஆமென். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக ஏதோ சில காரியங்கள் கிடையாது, யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா இவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் உருவாக்கும் ஆற்றல் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு எந்த மாதிரி நாம் அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை கொடுக்கிற தேவன். கடந்த காலங்கள் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருள் வாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். ஆனால் இந்த காலங்கள் அப்படி அல்ல. சூப்பர் மார்க்கெட், மால், பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இங்கே போனால் எல்லா பொருளையும் அங்கே என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். மாத ஆரம்பத்தில் வருமானம் வந்த உடனே சூப்பர் மார்க்கெட்டு போகிறாங்க, மால் போகிறாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறாங்க. அந்த மாதம் முழுவதும் என்ன தேவையோ அதை அங்கே என்ன பண்ணிடுறாங்க? பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். ஆமென். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆராதிக்கிற நேரத்தில் அவர் அதை கொடுக்கிறார். ஆமென். இந்த நிமிடங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்ப அவர் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பொதுவாக பாருங்க, காலகட்டங்கள் இருந்தது, தேவனை அவர்கள் ரட்சிக்கிறவராய் மட்டும்தான் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? ரட்சிப்பை தருவார், ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன தருவார்? பரலோகம் தருவார். இதுக்கு மேலே பார்க்கல. ஆனால் காலகட்டங்கள் வந்தது, இல்லை அவர் தெய்வீக சுகத்தை தருகிறவர் அப்படின்னு விசுவாசித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க எழுப்புனாங்க. அற்புத சுகங்கள் பயங்கரமாய் நடக்க ஆரம்பிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருபடி போய் அவர் செழிப்பை கொடுக்கிற தேவன், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். எப்படி போட்டிருக்கு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அந்த மாதிரி கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் தேவனை ஆராதிக்கும் போது வெளிப்பட்டது. ஆமாம், ப்ராஸ்பிரிட்டி மினிஸ்டர்ஸ், ஹீலிங் மினிஸ்டர்ஸ் எழும்புன மாதிரி ப்ராஸ்பிரிட்டி மினிஸ்டர்ஸ் அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படி என்ன பண்ணிடும்? டக்கு டக்குன்னு பணங்களை பெருக்கும். அந்த மாதிரி காலங்கள் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன மாதிரி கர்த்தரை பார்த்தாங்களோ அந்த மாதிரி கர்த்தர் செயல்பட்டார். இன்னைக்கு நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கணும்னு ஆவியானவர் சொல்றார். சம்பாதிக்கும் பலனை கொடுக்கிற தேவன். எதை வேணாலும் அவர் சமூகத்தில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இயேசுவை பற்றி வேதம் ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறது. ஒன்று என்ன? ரட்சகர். இன்னொன்று மீட்பர். வேற என்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கு? அற்புதர், அதிசயமானவர், அப்புறம் கர்த்தர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இன்னும்
மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இது எல்லா வார்த்தைகளிலும் இரட்சகர் என்ற வார்த்தையும் மீட்பர் என்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. ஆமென். இரட்சகர்னு அர்த்தம் என்ன? ரட்சிப்பை கொடுக்கிறவர். ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? பல அர்த்தம் இருக்கு. ரட்சிப்புன்னா என்ன? காப்பாற்றப்படுதல். ஆனா அந்த வார்த்தையை தவறாய் புரிந்து கொண்டாங்க. ரட்சிப்புன்னா என்ன? பரலோகத்துக்கு போகிற டிக்கெட் அப்படின்னு நினைச்சாங்க. இல்லைங்க. கடல் கொந்தளிப்புல சிக்கின அப்போஸ்தலர்கள், இல்லாவிட்டால் சீஷர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும். அவர் இப்போ என்ன பண்ணார்? காப்பாற்றினார். ரட்சிப்பு என்பது பரலோகத்திற்கு போவது அப்படின்னா இவங்க காப்பாற்றி இருக்கக்கூடாது. அப்படியே கடலில் முங்கி செத்து பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. அவர் காப்பாற்றினார். பெரும்பாடு வியாதி உள்ள சகோதரி இயேசுவின் வஸ்திரத்தை போய் தொட்டாங்க. இயேசு சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? தெய்வீக சுகம், சுகமாக்குதல் வெளிப்பட்டுச்சு. காப்பாற்றப்படுதல், பாதுகாப்பு. இன்னும் பாருங்க, அந்த சால்வேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது, சுகம் என்கிற வார்த்தை இருக்கிறது. எல்லாமே இந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. இன்னும் பாருங்க, ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு. ரட்சிப்பு அப்படின்னா விமோசனம். ரட்சிப்புன்னா என்ன? விமோசனம். அப்ப இயேசு ரட்சகர்னா விமோசனம் கொடுக்கிறவர். இயேசு யார்? ரட்சிப்பை கொடுக்கிறவர்னு அர்த்தம் என்ன? விமோசனம் கொடுக்கிறவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் விமோசனத்தை கொடுக்க நம்முடைய மத்தியில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அவர் ரட்சகர், அவர் விமோசனத்தை கொடுக்கிறவர். அவர் காப்பாற்றுகிற தேவன் மட்டுமல்ல, பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, சுகத்தை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், செழிப்பை கொடுக்கிறவர், தீர்க்காசை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் விமோசனத்தை கொடுக்கிற தேவன். அவர்தான் ரட்சகர். விமோசனத்தை கொடுக்கிறார். விமோசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். தேங்க்யூ லார்ட். மனதார நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ டேடி. இன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில விமோசனங்கள் உண்டாவதாக, விமோசனங்கள் உண்டாவதாக, சில காரியங்கள் துரிதப்படுத்தப்படுவதாக, சில நல்ல திருப்பங்கள் உண்டாவதாக, நல்ல முடிவுகள் உண்டாவதாக, நல்ல உயர்வுகள் உண்டாவதாக, நல்ல முன்னேற்றங்கள் உண்டாவதாக, நல்ல விடுதலை உண்டாவதாக, விமோசனம் உண்டாவதாக. ரட்சகரே சொல்லுங்க, ரட்சகரே. ரட்சகரேன்னு சொன்னா விமோசனம் உண்டாகிறது. கர்த்தாவே ரட்சியும் அப்படின்னு தாவீது சொல்றான். இந்த ஒரு வார்த்தை தாவீதின் சத்துருக்களை தேவன் அழித்தார். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு சத்துருக்களும் அங்கே அழிக்கப்பட்டு போகிறார்கள். எப்படி சொன்னான் தாவீது கர்த்தரை பார்த்து? ரட்சியும். விமோசனம். சத்தமா சொல்லுங்க, விமோசனம். விமோசனங்கள் உண்டாகுது. ஆமென். என்ன காரியமா இருந்தாலும் விமோசனம் உண்டாகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னொரு வார்த்தை மீட்பர். மீட்பருடைய வேலை என்ன? ரட்சகர்னா விமோசனத்தை ஏற்படுத்தணும். இயேசு ரட்சகர் தானே, அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லையே. மீட்பர்னா என்ன? சகலத்தையும் மீட்டு கொடுக்கணும். ஆமென். சகலத்தையும் மீட்டு கொடுக்கணும். சகலத்தையும் மீட்டு கொடுக்கணும். யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை யோபுவின் வாயிலிருந்து வந்த பின்பு சகலமும் மீட்கப்படுகிறது. எல்லாம் வேற லெவல்ல மீட்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, ரட்சகர். ரட்சகர்னா என்ன நடக்குது? விமோசனம் உண்டாகுது. மீட்பர், சகலமும் மீட்கப்படுகிறது. எதெல்லாம் இழந்தீங்க? எதெல்லாம் இழந்தீங்க? எல்லாம் மீட்கப்பட போகிறது. ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, ரட்சகரே, எங்கள் மீட்பரே. சொல்லுங்க, என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. இந்த சத்தம் போதாது, விசுவாசத்தோடு. விசுவாசத்திற்கும் சத்தத்திற்கும் தொடர்பு இருக்கு. பயம் வந்தா சத்தம் அடங்கிரும். விசுவாசமும் தைரியமும் வரும்போது சத்தம் அதிகமாகும். சத்தமா சொல்றீங்க, நீங்க சத்தமா சொல்றீங்கன்னா விசுவாசம் அதிகமாகிறது என்று அது குறிக்கிறது. சொல்லுங்க, என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். எப்படி அவரை பார்க்கிறீர்களோ அப்படி அவரை வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில எதை ரொம்ப பார்க்கிறோமோ, எதை பற்றி ரொம்ப பேசுறோமோ, எதை பற்றி ரொம்ப கேட்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறுகிறது. ஏன் நாங்க சினிமா பார்க்கிறத ஊக்கப்படுத்துகிறது இல்லை. சண்டை காட்சிகளை அதிகமாய் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கையை காலை நீட்டணும்னு தான் தோணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது இப்படி சொன்னான், திருவிருந்து முடிஞ்சு எங்கள் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை நடக்கும் பாஸ்டர். அப்பவுமே நடந்துடும். நாங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு போக முன்னாலே என்ன பண்ணுவார், அப்பம் கொடுத்த கையால் என்ன பண்ணிடுவார், பாஸ்டர் அம்மாவை அடிச்சிருவார் அப்படின்ட்டு. ஆமீன். சினிமா பார்க்காமலே இந்த நிலை, திருவிருந்து முடிஞ்ச பிறகு இந்த நிலை. அப்போ சண்டை காட்சிகள் அதிகமாக பார்க்கும்போது என்ன ஆயிடுது, அடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வருது. அதனால தான் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம், ரொம்ப பார்க்காதீங்க. அப்புறம் சில காரியங்களை செய்யாதீங்க, சில இடத்துக்கு போகாதீங்க. என்ன ஆயிடுது, அது நல்லதில்லை. சில காரியங்களை பற்றி பேசாதிருங்க, சில காரியங்களை பற்றி கேட்காதிருங்க, அப்படிலாம் உற்சாகப்படுத்துகிறோம். ஆமீன். தப்புன்னு சொல்லலை, தேவையில்லைன்னு சொல்கிறோம். எப்படி சரியா புரிந்து கொள்ளணும். தப்புன்னு சொல்லலை, தப்பா சரியா என்கிற இடத்தில் நிதானிக்கவில்லை. தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், நிதானிக்கிறோம். அதுன்னு ரொம்ப முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீட்டுக்கு போகாதிருங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடத்துகிறதே பெரிய தப்பு. விவரம் தெரிஞ்சவங்க நடத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறது, போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஏன்னு தெரில, கர்த்தர் இப்போ வர வர இந்த வார்த்தைகளை அதிகமாய் சொல்ல வைக்கிறார். பெரிய காரியங்கள் நடக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. ஆமேன். சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆமேன். எசேக்கியாவின் வாழ்க்கையில் 10 பாகை பின்னிட்டு கர்த்தர் திரும்ப பண்ணினார். 15 வருஷம் சூப்பரான வாழ்க்கை. 15 வருஷத்தில் பெரிய காரியங்கள் நடக்குது. வெள்ளி பொண்ணு இதெல்லாம் பெருகுது. எசேக்கியாவுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. ஆமேன். எசேக்கியா மரிக்கும்போது எசேக்கியாவின் மகன் யார், மனாசே, 12 வயது உடையவனாயிருந்தான். ஆமேன். பயங்கரமான காரியம். அப்போ பாருங்க, 10 பாகை பின்னிட்டு திரும்பும்போது எவ்வளவு காரியம் நடக்க முடியும்னா, சில காரியங்களை நிதானித்து நமக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு வேதம் எதிர்பார்க்குதோ, தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை கரெக்டாக செய்து, என்னென்ன செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கும்போது ரொம்ப அற்புதமாய் வாழ முடியுங்க. நம்முடைய தேவனால் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. ஆமேன், அல்லேலூயா. தேங்க்யூ டேடி. பிராக்கா டாலா பராக்கா ஷபல பரகதல ரபபா. அப்போ பாருங்க, எங்க வந்து இருக்கிறீங்க, இரட்சகருடைய பிரசன்னத்தில், மீட்பருடைய பிரசன்னத்தில். எதை இழந்திருந்தாலும் அவர் மீட்டு கொடுப்பார். மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்க, இது முக்கியமாக இருக்கு. இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, எப்படி நாம் தேவனை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கர்த்தரை கனத்திற்குரியவராய் ஜனங்கள் பார்க்கல, கனம் பண்ணப்பட வேண்டியவராய் பார்க்கல, முதன்மையானவராய் பார்க்கல, முதல் ஸ்தானத்தை பெறக்கூடியவராய் அநேகர் இன்னைக்கு பார்க்கல. அதுதான் இவங்க வாழ்க்கையின் தோல்விக்கான காரணம், பிரச்சனைகளுக்கான காரணம். ஆமேன், அல்லேலூயா.
யாக்கோபுக்கும் லாபானுக்கும் பிரச்சனை வருது. லாபானுக்கு யாக்கோபு வேலை செய்து கொடுக்குறான். முதல்ல ஒரு 7 வருஷம் வேலை செய்தான். யாருக்காக? ராகேலுக்காக. ஆனால் லாபான் என்ன பண்ணிட்டான்? இருட்டு வாக்கில் லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் பாருங்க. அப்புறம் தான் பார்க்குறான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு. இப்போ என்ன செய்யணும் மாமா? எனக்கு ராகேல் வேணும். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப சிம்பிள், ஒரு 7 வருஷம் கூட எனக்கு ஆடு மேய்த்து கொடு. சில நேரங்கள் அப்படித்தான் ஏமாந்துடுறோம். சில நேரங்கள் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு விடுகிறோம். ஏன் ஏமாற்றங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆமென். நம்ம ஏதோ ஒரு இடத்துல தேவனை கனம் பண்ண மிஸ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு இடத்துல தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைக்கான தீர்வாய் பேசப்பட்ட தேவ வார்த்தையை கேட்பதை மிஸ் பண்ணியிருப்போம். அங்கத்தான் ஆரம்பமாக இருக்கும் பிரச்சனை. ஆமென். இவன் அப்படியே ராகேல் மேல் உள்ள அன்புல ரொம்ப மயங்கி ஏமாந்துட்டான். இப்போ கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் என்னாச்சு? முடிஞ்சு. ஆனால் ஆள் மாறி போச்சு. அப்படிதான் சில நபர்கள் மேலே, சில ஃபங்க்ஷன் மேலே, சில காரியங்கள் மேலே என்ன ஆயிடுறாங்க? ஆண்டவரை விட ரொம்ப அன்பு வச்சிடுறாங்க. அது அவர்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுறாங்க. ராகேல் மேலே அளவு கடந்த அன்பு. தேவனை விட யார் மேலே அன்பு கூடி போச்சு? ராகேல் மேலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிச்சம். இப்போ லாபான்ட்ட கேட்குறேன், இப்போ நான் என்ன செய்ய? எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதே அந்த ஆசீர்வாதத்துக்காக தான். இப்படி ஆகிப்போச்சே. உடனே சொன்ன, ரொம்ப சிம்பிளா ஒரு 7 வருஷம் கூட வேலை பாரு. இந்த மாதிரிலாம் பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்டால் தொலைஞ்சுது. ஏதோ ஒரு காரியத்துக்காக கேட்குறீங்க. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் அதை கொண்டு வந்து தரணும்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறா. உங்களுக்குரியது இன்னைக்கு கிடச்சிரும்னு வைங்க. நிறைய பேர் இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரல. அப்போ அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே மிஸ் ஆகி போச்சு, என்ன பண்ண? ஒரு 7 வருஷம் ஒழுங்கா பைபிள் ஸ்டடிக்கு வா. இப்படி ஏதாவது அவர் சொன்னா சிந்திச்சு பாருங்க, தொலைஞ்சது. ஆண்டவரே ஏற்கனவே வழி இல்லாததுனால வரல, திரும்பவும் இப்படியா? ஏன்னா அவர் நல்வழிப்படுத்த விரும்புகிறார். ஆமீன். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். இந்த மாதிரிலாம் சில நேரம் சொல்லிடுறாரு பாருங்க. அதனால தான் சில காரியங்கள் அது நடக்க வேண்டிய நேரமாக தான் இருக்கும். சில ப்ரமோஷன் நடக்க வேண்டிய நேரமாக தான் இருக்கும். சில நல்ல இடமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் நடக்க வேண்டிய நேரமாக தான் இருக்கும். சில பணங்கள் வர வேண்டிய நேரமாக தான் இருக்கும். சில விடுதலைகள் ஏற்பட வேண்டிய நேரமாக தான் இருக்கும். அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அழும்போது அது என்ன ஆயிடுது? நடக்காமல் போயிடுது. அநேகருடைய வார்த்தை இதுதான், நடந்திருக்கணும் பாஸ்டர், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, கிடைச்சிருக்கணும், எப்படி போச்சுன்னு தெரியல, எப்படி கையை விட்டு போச்சுன்னு தெரியல. சிலதெல்லாம் பாருங்க இன்னும் ஆச்சரியமா இருக்கும். கையை விட்டு போய் சத்ரு கையில் போய் இருக்கும். சில டெண்டர் எடுக்கிறது. ஒரு இப்படியே சொன்னார், எனக்கு கிடைக்க வேண்டியது வேற யாருக்கு கிடைச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு கிடைச்சிருக்கு, வயரெல்லாம் எரிது பாஸ்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், எரிஞ்சதுனால தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படி. இந்த மாதிரி ஆயிடுது பாருங்க. நமக்கு வர வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிடுது, நமக்கு வர வேண்டியது சத்துருவுக்கு போயிடுது. நம்ம ஜபத்திற்கான பதில் குடும்பத்தில் வேற யாருக்கோ போயிடுது பாருங்க. இதெல்லாம் நடந்துருது. எங்க நம்ம மிஸ் பண்ணோம்? லாபான் சிம்பிளா சொல்றார், அப்படியா அப்படியா, ஏமாந்துட்டியா அப்படியா, ராகேலியா விரும்பின அப்படியா, லேயாளியப்பன் கல்யாணம் பண்ண அப்படியா, ஒன்றும் இல்லை, ஒரு 7 வருஷம் கூட நீ வேலை பாரு. எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? இப்படித்தான் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் பெண்டிங்கில் கிடக்கு. இன்னைக்கு வந்த உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சில காரியங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட காரியம், ஜபித்த காரியங்களெல்லாம் சீக்கிரமாக நடக்க போகுது. ஆமேன். நல்லா கரங்களை தட்டணுமே, நல்லா தட்டிடுங்க, தப்பே இல்லை. நீங்கள் ஆசைப்படுகிற அந்த நல்ல வாழ்க்கை, அந்த விடுதலை, அந்த ப்ரமோஷன், அந்த நன்மை, அந்த பணம், அந்த நகை,
அந்த கிருபை, அந்த தாளந்து, அந்த வரம் உடனே கிடைக்கும். அதெல்லாம் கிடைச்சிருக்கணும். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தா எல்லாரும் போதகர்களா இருந்திருக்கணும். ஆமா, ஆவியானவர் சொல்றார், காலத்தை பார்த்தா இதெல்லாம் கிடைச்சிருக்கணும். நியூ கவர்னன்ட்ல 7 வருஷம் ஆச்சு, ஆனாலும் போதகர்கள் ஆக வேண்டியவங்க இப்பந்தான் பால் குப்பி குடிக்கிற லெவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறார். காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்கணும். அதற்கான காலங்கள் ஆச்சு. நீங்க வீட்டை கட்ட வேண்டிய காலம் ஆச்சு, திருமணம் நடக்க வேண்டிய காலம் ஆச்சு, வேலையில் அந்த ப்ரமோஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள் கடந்து போனது, வருமானத்தில் பெரிய மாற்றங்களை பார்க்க வேண்டிய காலங்கள் கடந்து போனது, இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலங்கள் கடந்து போனது. போதகர்களா இருக்க வேண்டியவர்கள் பால் குடிக்கிற பிள்ளைகளாத்தான் இருக்கிறோம். காலத்துக்கேற்ற வளர்ச்சி இல்லை. ஒரு புது உடன்படிக்கை புரட்சி நம்முடைய குடும்பங்களில் உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கவலைப்படாதீங்க, அது சீக்கிரம் நடக்க போகுது. ஆமேன். ஒரு புது உடன்படிக்கை புரட்சி ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? புதிய எருசலேமின் வாழ்வை பார்ப்பதற்காக. ஆமேன். அப்போ பாருங்க, சிலர் வாழ்க்கையிலலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது. 2 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அதுவரையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். சொல்லுங்க, உண்மையை ஒத்துக்கொள்ளுங்க. இந்த பாடி தாங்காது. சொல்லுங்க, தாங்காதுப்பா. செய்யறத சீக்கிரமா செஞ்சிருங்க. என் ஜெபத்திற்கான பதில உடனே தந்துருங்கப்பா. அந்த நன்மை எனக்கு உடனே தந்துருங்க. இனி காலம் செல்ல வேண்டாம், தாங்காது. தேவ சபை உணர்வடைய வேண்டிய நிமிடங்களில் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆபிரகாம் இடத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் தாமதமாக காரணம் தேவன் அல்ல, ஆபிரகாம் தான். உங்ககிட்ட பேசப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் தேவன் அல்ல, நாமத்தான் இருக்க முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். ஆமென். வெற்றி அடைவீர்கள். அப்புறம் பாருங்க, ராகேல் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் திரும்பவும் லாபான் என்ன பண்றான்? யாக்கோபை வேலை வாங்கிட்டே இருக்கிறான். ஒரு சூழ்நிலையில மாறி மாறி கிளாஷ் ஆகுது. இதுவரை உமக்காக நான் வேலை செய்தாச்சு, இனி நான் எனக்கு வேண்டி சம்பாதிக்க போகிறேன். உடனே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆடு என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. பிரித்து இப்படிப்பட்ட ஆடு பிறந்தா இதெல்லாம் லாபானுக்கு, இப்படிப்பட்ட ஆடு பிறந்தா இதெல்லாம் யாக்கோபுக்கு, இப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு அந்த பிஸ்னஸ் ட்ரிக்கை சொல்லி கொடுத்ததுனால யாக்கோபுக்கு என்னென்ன ஆடுகள் வரணும்னு இருந்துச்சோ அந்த மாதிரியே ஆடுகள் பிறக்கிறது. ஆமென். அதற்கு யாக்கோபு செய்த காரியம் என்ன? ஆதியாகமம் 30வது அதிகாரம் 41 படிங்க. ஆதியாகமம் 30:41. ஆடுகள் பொலியும் போது, பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டான். பாருங்க, கண்களுக்கு முன்பாக போடுகிறான். அதை பார்த்து கொண்டு இந்த ஆடுகள் பொலியும் போது அந்தந்த நிறத்தில் உள்ள குட்டிகளை அது போட்டது. ஆமென். பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தது. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த ஆடுகள் பொலியும் போது கண்கள் எதை பார்க்கிறதோ அப்படியே ரிசல்ட் வருது. ஆமென். நம்முடைய கண்கள் ரொம்ப முக்கியம், பார்வை ரொம்ப முக்கியம். அப்படியே நம் தேவனை எப்படி நாம் பார்க்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்க முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி தேவனை பார்க்கிறோம்? சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். எப்படி பார்க்கிறோம்? சம்பாதிப்பதற்கு தேவன் பலத்தை கொடுக்கிறார். நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் வெளிப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும்போது படிங்க. பவுல் எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 3:18.
ஆதலால் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை எப்படி பார்க்கணுமா? கண்ணாடியில காண்கிறது போல கண்டு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்கணும். பார்த்தால் தான் கர்த்தரால் அந்த சாயலால் நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப நம்ம மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல நாம் காண வேண்டும். மகிமை என்ன பண்ணணும்? பார்க்கணும். நீங்க யோசிக்கலாம், மகிமை எப்படி பார்க்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் தேவனுடைய மகிமை அவர்கள் கண்டார்கள். சாலமோன் கட்டின ஜெப ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வந்தது. ஆசாரியர்கள் அதை கண்டார்கள். அவர்களால ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாத அளவு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. எதை பார்க்கிறோமோ கர்த்தருடைய ஆவியானவரால் அந்த சாயலால் நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? மறுரூபமாகிறோம். ஆமென். இப்ப நீங்க எதை பற்றி கேட்கிறீங்க? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலனை பற்றி கேட்கிறீங்க. நமக்குள் வாழ்கிற பரிசுத்த ஆவியானவரால் அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீங்க. நம்புறீங்களா? ஆமென். உங்களை தேடி பணம் வரும், நம்மை தேடி பணம் வரும். வராததெல்லாம் வரும், முடியாததெல்லாம் முடியும், நடக்காததெல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. பல மாதங்களாய் வருடங்களாய் வராமல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கரங்களில் வருகிற நாட்களாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொல்லிருங்க சத்தமாய். ஆமேன். சில காரியங்களை சம்பாதிக்கும் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சில காரியங்களை சம்பாதிக்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். பிரகடலபு ஷபலகதலபரகதனா ரீமாகா ஷந்தலரபு கபலபகதலபா. நீதிமொழிகள் 10:22 படிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பாருங்க, இங்க கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமத்தில் படித்தோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். அந்த பலன் என்கிற வார்த்தை தான் இங்க ஆசீர்வாதம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆசீர்வாதம் என்கிற அந்த தேவனுடைய பலன் நம்மை ஆளுகை செய்கிறது. அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வைக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை இல்லை, அதனோடு கூட வேதனை இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அது நடக்கும். இது எப்படி ஆகும்? கர்த்தருடைய ஆவியானவர் நிழலிடுவார். இவைகள் சாத்தியமாகிறது. களஞ்சியங்கள் நிரம்பும், பூரணமாய் நிரம்பும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவங்களை தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென், ஆமென். ஆரோக்கியத்தில் கஷ்டப்படுறீங்களா? அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரு ஆரோக்கியத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். பணத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அநேகருடைய பண தேவையை சந்திக்கிற இடத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். எதுல நெருக்கப்படுறீங்களோ அதுல பெருக்கத்தை பார்ப்பீங்க. 430 வருஷம் பணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க. ஒரே நாள் பஸ்காவை ஆசரித்த அன்றிரவு வராதது ஒரே நாள்ல வருது. ஆமென். அது நடக்க முடியும்னா ரட்சகர் நம்மோடு இருக்க, மீட்பர் நம்மோடு இருக்க, எது வேணாலும் நடக்க முடியும். அல்லேலூயா. பணத்தில் கஷ்டப்படுறீங்களா? பெரிய பணப்புழக்கத்தை பார்க்க போறீங்க. பணத்தில் கஷ்டப்படுறீங்களா? செழிப்பை பார்க்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ லார்ட். செழிப்பின் மண்டலத்தை கட்டவிழ்க்கிறேன். ஒரு அபிஷேகம் ரிலீஸ் ஆகுது. உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இறங்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கானது ஆசீர்வாதம் என்கிற
தேவனுடைய பலன் இறங்குறது கரங்களை வந்துகிட்டே இருக்கும். ஆமென். வரணும். வெள்ளியும் பொன்னும் அன்றைக்கு வந்தது. அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. 430 வருடம் வராதது ஒரே நாள்ல வந்துச்சு. வரும். தேங்க்யூ லார்ட். பிராக்காட்டால ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு கோல்ட் ஆஃபரிங் கொடுக்கிறான். என்ன ஆஃபரிங்? சத்தமா 3 முறை சொல்லுங்க. கோல்ட் ஆஃபரிங், கோல்ட் ஆஃபரிங், கோல்ட் ஆஃபரிங். ஆமா, காணிக்கை பெட்டி தங்கத்தினால் நிரம்புவதாக, காணிக்கை பெட்டி வெள்ளியினால் நிரம்புவதாக. அப்ப நீங்க ரொம்ப கோல்டு வாங்கினா தானே கோல்ட் ஆஃபரிங் கொடுக்க முடியும். ஆமென். ஆமா, வெள்ளியும் பொன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெருகுவதாக. இன்னைக்கு வந்த உங்க வாழ்க்கையில பெருகட்டும். அடகில் இருக்கிற நகைகள் மீட்கப்படுவதாக. அதற்குரிய பணங்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. இழந்து போன நன்மைகளை மீட்பர் திரும்ப மீட்டு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பிராக்காட்டாலா பரபா ரிபாக்கா ஷபலபா இந்த வார்த்தை ஆழ் மனதில் இறங்குவதாக. வெள்ளியும் பொன்னும் பெருகட்டும், ஆஸ்திகள் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், சொத்துகள் பெருகட்டும், நல்ல வாகனங்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடுகள் பெருகட்டும், அக்கவுண்ட்ல பணம் பெருகட்டும், சரீரத்தில் சுகம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். தீர்க்க தரிசனமா சொல்றேன். பைபிள் ஸ்டடிக்கு வந்து நீங்க ஸ்பெஷல். ஆமென். உங்களை அறியாமலே இது நடக்கிறதை நீங்க பாப்பீங்க. பிராக்காட்டா லாபாராக்கா ரிபாபா பாபா ஷபா லாபாராபா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஆச்சரியமான விதத்தில் பலப்படுத்த விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 12:9 இப்படி தேவன் பவுலோடு பேசினார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எப்படி? பவுலே, உன் பலவீனத்தில் என் பலன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற வார்த்தை, உங்க பலவீனங்கள்ல, பலவீனம்னா என்ன? வியாதி மட்டும் கிடையாது, வீக்னஸ், இயலாமைகள்ல தேவனுடைய பலன் பூரணமாய் வெளிப்பட போகிறது. பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியே வந்துருவீங்க. ஓ பிராக்காட்டாலா பராக்கா பலபரபா. பலவீனத்தில் பூரணமான பலன், பலவீனத்தில் பூரணமான பலன். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என்ன பலவீனமாய் இருந்தாலும் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். கிருபைக்கும் தேவ பலனுக்கும் தொடர்பு இருக்கு. அதனால தான் பேதுரு இப்படி சொல்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 5:10 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது எப்படிப்பட்ட மகிமை? நித்திய மகிமை, நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். ஏங்க சும்மா அழைக்கல, நித்திய மகிமைக்கு அழைத்தார். அந்த மகிமையை அநேகர் கண்ணில் பார்க்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரென்ஹாமுடைய மீட்டிங்கில் அப்படியே வந்து அந்த மகிமை மேகமாக அப்படி லிட்டரலாக வந்து இறங்கி நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்க்க போறீங்க. லீஜேராக் மினிஸ்ட்ரியில் ரெயின்போ அப்படி வந்து இறங்குமா. ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தணும், இல்லை ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு சிக்னலே வானவில் தோன்ற வேண்டும். தோன்னா தான் என்ன பண்ணுவாங்க? அந்த மெகா குருசேட் அவங்க நடத்துவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க. பிரென்ஹாமுடைய மீட்டிங்கில் அப்படியே மகிமை மேகம் அப்படியே இறங்கி நிற்குமா. அதை என்ன பண்ணுவாங்களாம்? ஃபோட்டோ எடுப்பாங்களாம், அப்படியே பதியுமாங்க. அவர் மீட்டிங் முடிச்சோன்னு அது போயிருமா. நித்திய மகிமைக்கு பாத்திரவான்களை கர்த்தர் நம்மை அழைத்தார். எப்படி சொல்றார் பேதுரு? படிங்க. நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, பாருங்க இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சகல கிருபையும் பொருந்தின தேவன். பாருங்க, கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, ஆமா முதல்ல என்ன பண்றாரு? பலப்படுத்துவதற்கு முன்பாக என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்துறார். அதுக்கு முன்னால் என்ன பண்றாரு? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சகலவித கிருபையும் பொருந்தின தேவன்.
சகலவித கிருபைகளையும் கர்த்தர் பெருக செய்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல அப்படின்னு சொல்லி மன உற்சாகத்தோடு விதைக்கட்டோன்னு சொல்லிட்டு இதை சொல்றார். சகலவித கிருபைகளையும் பெருக செய்கிற தேவன். இங்க போட்டிருக்கு, பேதுரு சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்ட தேவன்? சகலவித கிருபைகளையும் பெருக செய்கிற தேவன். உலக மனிதன் ஒவ்வொரு கிருபைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை தேடி போகிறான். அது எவ்வளவு கஷ்டம். சும்மா கிருபை கிடைக்குமா? ஒவ்வொரு கோயிலையும் போய் காணிக்க போடணும். நீங்க ஒரு இடத்துல போட்டாலே உங்களுக்கு எல்லா கிருபையும் சேர்ந்து வந்துடுது. அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஒவ்வொரு இடமா போகணும். பாருங்க எவ்வளவு செலவு, டிராவல் எக்ஸ்பென்ஸு, டோல்கேட்டு செலவு. சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. பழனிக்கு போகணும்னா பழனிக்கு போகணும், திருப்பதிக்கு போகணும்னா திருப்பதிக்கு போய் தான் ஆகணும். திருச்செந்தூர் போகணும்னா நான் அங்கே போனேன்னா சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது, போய்த்தான் ஆகணும். ராமேஸ்வரம் போனால் போகணும், காசிக்கு போகணுன்னா போகணும், எங்கே போனாலும் போய்த்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படித்தான் பரிகாரங்கள் உண்டாகுது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சகல கிருபையும் பொருந்தின தேவன். ஆமென். அப்போ பாருங்க, உங்கள் பணங்கள் சிதறுவதில்லை. ஒரே இடத்துல என்ன பண்ணால் போதும், காணிக்கை செலுத்தினா போதும். அவங்க கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்கி கொண்டு போய் செலுத்துறாங்க, வட்டிக்கு எடுத்து கொண்டு போய் அந்த காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எதையும் பண்ணுறதே கிடையாது. எப்படிப்பட்டவரிடம் நாம் வந்திருக்கிறோம்? அவர் பக்திக்குரியவர், பயபக்திக்குரியவர், சகல கிருபையும் பொருந்தின தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. காலங்களையும் சமயத்தையும் அவர் மாற்றுகிறவர். சில தீமைகளை தானே பார்த்தீங்களா? காலங்காலமாய் அவர் காலத்தை மாற்றுகிறார். நல்ல காலம் பிறக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் காலத்தை மாற்றிடுவார். எசேக்கியா வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டார்? ஆமா, ஒரு 10 பாகை பின்னிட்டு திரும்ப செய்தார், காலத்தை மாற்றிட்டார். மரணம் மாறி போச்சு, மரணம் அங்கே ஜெயமாய் விளங்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன வேணாலும் செய்வார். சகலவித கிருபைகள் பொருந்தின தேவன், பலப்படுத்துகிறார். இன்னைக்கு அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். அதுக்கு முன்னால 2 முக்கியமான ப்ராசஸ் இருக்கு. பேதுரு சொல்லுகிறார், முதல்ல என்ன பண்றாரு? சீர்படுத்துறார். சீர்படுத்துறதுன்னா என்ன? சீர்படுத்துறதுன்னா என்ன? கடன் கொடுக்கிறதா? அரேஞ்ச் பண்றது, அலைன் பண்றது. முதல்ல கர்த்தருடைய ஆவியானவர் என்னதான் பண்றார்? பலப்படுத்தும் முன்பு சீர்படுத்துகிறார். சத்தமா சொல்லுங்க, சீர்படுத்துகிறார். சீர்படுத்த நீங்க இடம் கொடுக்கணும். ஆமா, ஜெப நேரத்தில் சீர்படுத்துகிறார், ஆராதனை நேரத்தில் சீர்படுத்துகிறார், வேலை நேரத்தில் சீர்படுத்துகிறார், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்திலையும் சீர்படுத்துகிறார். எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தவர் சொல்லல. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். எப்பவும் ஆராதிச்சுட்டே இருங்கன்னு அவர் என்ன பண்ணல. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வர, காலையில தொடங்கி ராத்திரி வர ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, அந்த மாதிரிலாம் அவர் என்ன பண்ணல. ஆனா அந்த நேரங்களில் கர்த்தர் அதை கவனமாய் கண்ணியமாய் செலவழித்த விரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அப்ப எங்கெல்லாம் சீர்படுத்துகிறார்? ஜெப நேரத்தை சீர்படுத்துகிறார், பைபிள் படிக்கிற நேரத்தை அவர் சீர்படுத்துகிறார், கொடுக்கிற காரியங்களை அவர் சீர்படுத்துகிறார். ஆமென். சீர்படுத்துதல் உண்டாகும் போது அந்த காரியங்கள்ல ஸ்திரப்படுவீங்க. அப்புறம் பாருங்க, தடையே வராது. புரியுதா உங்களுக்கு? சீர்படுத்தப்பட்டுட்டீங்கன்னா ஸ்திரப்படுத்தப்படுவீங்க. அப்புறம் என்ன பண்ணாது? உங்களுக்கு தடை வராது. சில நேரத்தில் தடை வருது அப்படின்னா சீர்படுத்த ஆவியானவர் சீர்படுத்தி இடம் கொடுக்கணும். அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாலே எதற்கு இடம் கொடுக்கணும்? சீர்படுத்த. அப்போ இந்த தெய்வீக காரியங்களுக்கு நீங்க சீர்படுத்தப்படும் போது தடை வராது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? ஸ்திரப்படுத்துவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலப்படுத்திடுவார். அவர் வல்லமை செயல்பட வைக்கும். அவர் வல்லமையால் நிரம்பி, யோவான் எப்படி கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனது போல ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணுவீங்க, ஆவிக்குள்ளாகி வேதத்தை படிப்பீங்க, ஆவிக்குள்ளாகியே ஆராதனைக்கு கடந்து வருவீங்க, ஆராதனையிலும் ஆவிக்குள்ளாகியே ஆராதிப்பீங்க. இது அவர் பலப்படுத்தும் போது நடக்குது. இதுக்கு அப்புறம்தான் நிலைநிறுத்துகிறார். நிலைநிறுத்துகிறது சரி சொல்லுவாங்க, பாஸ்டர் நிற்க முடியாத பிரச்சனை. கவலைப்படாதீங்க, உங்களை நிலைநிறுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார்.
ஆமென். அவர் நிலைநிறுத்துகிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, நிலைநிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். சம்பாதிக்கிற விஷயத்தில் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. நித்திய மகிமை வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் பாடுகள் இருக்கு. பேதுரு சொல்லுகிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அப்போ இந்த பாடுகள் என்ன பண்ண போகுது? நித்திய மகிமையை வெளிப்படுத்த போகிறது. அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை ஜனங்கள் பார்க்க போறாங்க, குடும்பத்தார் பார்க்க போறாங்க. நான் இந்த வார்த்தையை 100% விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதற்காக தேவன் நம்மை ரட்சித்தார்? எபேசியர் 2வது அதிகாரம் 4 கீழே படிக்கும்போது படிங்க. நான்காவது வசனத்தில் இருந்து. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த அன்பினாலே, பாருங்க, அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வரும் காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த. ஆமென். எதற்காக? கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். 3 முறை சத்தமா சொல்லுங்க. கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட நாம் ரட்சிக்கப்பட்டோம். யாராவது கேட்டா ரட்சிக்கப்பட்டீங்களா? தைரியமா சொல்லுங்க, ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்டா சொல்லணும், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் வெளிப்பட. இந்த ஒரு பாயிண்ட் நாங்க கொடுத்திருக்கு. எதுக்கு ரட்சித்தார்? கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். ஒரே நோக்கம்தாங்க, ஒரே ஒரு மேட்டர் தான். கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். 3 முறை சொல்லணும்னு சொன்னேன், சொல்லல, சொல்லுவோம். கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். இதுக்கு தாங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, பாடுகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரே பிரச்சனை, தரித்திரம், வியாதி, வறுமை, வேதனை, வலி. ஜனங்கள் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தோடு வாழணும், ஆனா வலியோடும் வேதனையோடும் வாழ்கிறாங்க. பலவீனங்கள், பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். சீர்படுத்த விரும்புகிறார், சீர்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இடம் கொடுக்க விரும்புகிறீங்க? தைரியமா சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானவரே, என்னை சீர்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, என் பிள்ளைகளை சீர்படுத்துங்க, என் குடும்பத்தாரை சீர்படுத்துங்க. ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஸ்திரப்படுத்துங்க. சீர்படுத்தப்படக்கூடிய காரியங்களை நான் ஸ்திரப்படட்டும். இது உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். கொஞ்ச காலம் அனுபவிக்கிற அந்த பாடுகளெல்லாம் நீங்கி போயிடும். பாடுகள் என்பது இருக்காது. பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், தலை நிமிர பண்ணுவார், நிலைநிறுத்துவார். என்னென்ன இழந்தீங்களோ அதை சம்பாதிக்க வைப்பார். ஆமேன். எந்தெந்த காரியத்தில் நெருக்கப்பட்டீங்களோ, வேதனைப்பட்டீங்களோ, அதை அதிகமாக அனுபவிக்க போறீங்க. ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ரிலம்லேருந்து நான் இதை சொல்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? பிரகாட்டாலா பராபா. அப்படியே அந்நிய பாஷை பேசி அப்படியே எழுமிதல்லுங்க. தேங்க்யூ லார்ட். பிரகாட்டாலா பராகபா ரிபா ஷபலப ரகதல ரபகபா ஷபலப ரகதலபா. விசுவாசத்தோடு பிரகாட்டாலபா. அவர் சீர்படுத்த இடம் கொடுங்க. அவர் ஸ்திரப்படுத்துவார், விட்டுற மாட்டார். அவர் பலப்படுத்துவார், விட்டுற மாட்டார். அவர் நிலை நிறுத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தமாகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தமாகிறது. பிரகாட்டா பாபா ரீமேகே ஷேபா கபா கபா கபாலபா லீப்ரா ஹல்பரஹதனெகனே ஷேகதலபரபோ கபலபரபா. நல்லா ஆராதிச்சிருங்க. பிரகாட்டா பரபலபரபலபா. இந்த வார்த்தைகள் அப்படி ஆள் மனதில் இறங்கட்டும், மிகுந்த பலனை கொண்டு வரட்டும். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் சின்சியராக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அடுத்த காரியத்தில் ரொம்ப சின்சியராக இருப்பார்.
உத்தமனுக்கு தேவன் உத்தமன், புனிதனுக்கு தேவன் புனிதன், மாறுபாடுள்ளவனுக்கு அவர் மாறுபாடுள்ளவராய் தென்படுகிறார். தேவனிடத்தில் மாறுபாடில்லை, மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபட்டவராய் தெரிகிறார். வாழ்க்கையில் இருக்கிற மாறுபாடுகள் அகற்றப்படுவதாக, உண்மைக்கு விரோதமான தன்மைகள் அகற்றப்படுவதாக, சத்தியத்திற்கு முரண்பட்ட சூழ்நிலைகள் அகற்றப்படுவதாக. ஆவியானவர் சீர்படுத்த இடம் கொடுங்க, ஆவியானவர் ஸ்திரப்படுத்த இடம் கொடுங்க. இடம் கொடுத்துட்டீங்க, அவர் பலப்படுத்துவார். பலவீனங்களில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். நிலைநிறுத்துவார், நிலைநிறுத்தப்படுவீர்கள். நிலைநிறுத்தப்படுவீர்கள். சத்துருக்கள் அழிந்து போகிறத பார்ப்பீங்க, பிரச்சனைகள் அழிந்து போகிறத பார்ப்பீங்க, நிலைநிறுத்தப்படுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சொன்னார், துளிர்க்க பண்ணுவேன், துளிர்ப்பீங்க. ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்க கோல் துளிர்த்திருப்பதை காண்பீங்க. சந்தோஷம் துளிர்த்திருக்கும், ஐஸ்வர்யம் துளிர்த்திருக்கும், ஆரோக்கியம் துளிர்த்திருக்கும். ரீமேகே ஷேகத்தல பரபல பரபல பரபலபு ரிபல பரபு ஷபல பரகல பரபா ரிபல பரபு ஷபல பரபல பரபுக்கா ரிபல பரபு ஷபல பரபுக்கா ரிபாக்கா ஷதர பரபர பரபு. ஓ பிரகாட்டல பரபா, ஓ பிரகாட்டல பரக பல பரபல 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 பரபலபா. ஓ பிரகாட்டலபா, ஓ பிரகட்டல பரகல பரபரபா ஷபல பரகதல ரபு ஷந்தல ரபல பரபகதல பரதனா ரிபல பரபல பு ஷந்தல ரபு கபரபல பரபல பரபா. விடுதலையோடு அப்படியே துதிங்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன் ஊற்றப்படுகிறது. எஸ் க்ளோரி, receive it. Brakatala baraka shabala barabalaba. Oh ribaba shabala baragadala baragadana ribala barabu shabala baragadala baraba ribaba shabala barabarabu kabala bagadala barabala barabaraba. Oh brakatala barabala barabala barabu shabala baragadala barabala 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 barabaraba. Oh ri shetete rimaka shata bata 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 ba. Oh brabala barabala 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 barabara barabu shabala baraba. பெரிய மாற்றத்திற்குள் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம்முடைய மாவட்டம் பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. குமரி மாவட்டத்தின் ஜனங்கள் சில மாற்றத்தை பார்க்க போறாங்க. இந்திய தேசத்தில் சில மாற்றங்கள் உண்டாக போகிறது. ஒரு முக்கியமான இரவா இந்த இரவு இருக்கிறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு பிரகாட்டலபரபா உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க வருமானத்துல மாற்றத்தை பார்க்க போறீங்க. வேலை சம்பந்தமான காரியம், பிசினஸ், எல்லாவற்றிலும் மாற்றத்தை பார்க்க போறீங்க. பிரகபு உங்க சூழ்நிலைகளில் மாற்றத்தை பார்க்க போறீங்க. ரீமாக்கா ஷட்டபட்டபட்டபட்டபா. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியில் ஸ்திரப்படுகிறீங்க. கொடுமைக்கு தூரமாவீங்க. பயமில்லாமல் இருப்பீர்கள். திகிலுக்கு தூரமாவீர்கள். ஒன்றும் உங்களை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஓ பிரகட்டல ரபபபபா ரிமகா ஷதல பரபலபரபலபர். பெண்டிங்ல போட்ட ஃபைல் எல்லாம் திருப்பி எடுக்கிறார் தேவன். பிரகட்டல பரபா பெண்டிங்ல போடப்பட்ட அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் திருப்பி எடுக்கப்படுகிறது. பெண்டிங்ல போடப்பட்ட ஃபைல் எல்லாம் திருப்பி எடுக்கப்படுகிறது. சீக்கிரமாய் அற்புதங்களை பார்ப்பீங்க. துரிதமாய் பதில்களை பார்ப்பீங்க. ஜெபத்திற்கான பதில்கள் உண்டாகிறது. ஜபத்திற்கான பதில்கள் உண்டாகிறது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. பெற்றுக்கொண்டவர்கள் ஆமென்.
தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஓ புதிய நாளுக்குள், ஓ வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா. விசுவாசத்தோடு ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரரரரரே, புதிய நாளுக்குள் என்னை, ஓ பிரஹல வரக சஜரல பபா பபா பபா, ஓ ரியால வரக சஜவரபோ. புது கிருபை தந்தீர் தேவா. மாற்றத்திற்கான நிமிடங்கள், உயர்வுக்கான நிமிடங்கள், முன்னேற்றத்திற்கான நிமிடங்கள், தடைகள் உடைகிற நிமிடங்களாய் இருக்கிறது. சவால்கள் முறியடிக்கப்படுகிறது. சூழ்நிலைகளில் பெரிய மாற்றம், உங்க சரீரத்தில் பெரிய மாற்றம், சரீரத்தில் பெரிய மாற்றம், சரீரத்தில் பெரிய மாற்றம், வருமானத்தில் பெரிய மாற்றம். ஹெப்ரோன் திருச்சபை மக்களுக்குள் பெரிய மாற்றம், விசுவாச குடும்பங்களுக்குள் பெரிய மாற்றம், ஊழியத்தில் பெரிய மாற்றம், தரிசனத்தில் பெரிய மாற்றம் உண்டாகிறது. தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறாமே. ஓ பிரகா பலகா ரபலகா ஷட்ட பலபரகா பபா பபா ரிமகா ஷரபர பர 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 போ. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், எதை இழந்திருக்கிறீங்களோ அதை சம்பாதிப்பதற்கான, எதை இழந்தீங்களோ அதை பெற்றுக் கொள்வதற்கான, அதை ரிசீவ் பண்ணுவதற்கான பலன் இங்கே ஊட்டப்படுகிறது. ஆசீர்வாதம் என்கிற தேவனுடைய வல்லமை ஊட்டப்படுகிறது. Receive it in Jesus' name. Receive it in Jesus' name. ஆத்துமா வாழ்வடைகிறது, ஆத்துமா வாழ்வடைகிறது. தேவ பிள்ளையே உன் ஆத்துமா வாழ்வடைகிறது. தேவ பிள்ளையே உன் ஆத்துமா சுகமடைகிறது. ஆத்துமா வாழ்வடைகிறது. ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். தோஷங்கள் நீங்குகிறது. சேமம் அடைகிறீங்க. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அப்பா மகிமைப்படுத்துங்க. சேமம் அடைகிறீங்க. தேவ சபையின் ஜனங்கள் சேமம் அடைகிறீங்க. இந்த பைபிள் ஸ்டடிக்கு கடந்து வந்து நீங்கள் சேமம் அடைகிறீங்க. உங்க குடும்பங்கள் சேமம் அடைகிறது. உங்க பிள்ளைகள் சேமம் அடைகிறார்கள். மகிமையின் மழை பொழிகிறது. ஐஸ்வர்ய மழை பொழிகிறது. மகிமையின் மழை பொழிகிறது. மகிமையின் ஐஸ்வர்யங்கள் வரும் காலங்களில் வெளிப்படத்தக்கதாக விளையாடப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க. மனதார ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். சீர்படுத்தப்படுதல், ஸ்திரப்படுத்தப்படுதல், பலப்படுத்தப்படுதல், நிலைநிறுத்தப்படுதல். பரிசுத்த ஆவியானவரே, சகலவித கிருபைகளும் பொருந்தின தேவனே, உம்முடைய கிருபையால் நிறைவேற நாங்கள் இடம் கொடுக்கிறோம். ஜனங்களை மன நிறைஞ்சு ஆசீர்வதிக்கிறேன் டாடி. வாஞ்ச விருப்பங்கள் நிறைவேறுவதாக. ஓ கிறிஸ்துவுக்குள் எங்களை முன்குறித்தீரே. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக எங்கள் அழைத்தீரே, தெரிந்து கொண்டீரே, மகிமைப்படுத்தினீரே. நன்றி ஆண்டவரே. தேவகுமாரனின் சாயலை இந்த உலகத்தில் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். எங்க கால்படுகிற இடம் பரிசுத்தமாக வேண்டும். எங்க வீடு, நாங்கள் வாழ்கிற இடம், காம்பவுண்ட் பரிசுத்தமாக வேண்டும்.
தேவ ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் வந்த தேவ பிள்ளைகள் மேலே இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடுகிறேன். அபிஷேகத்தின் வல்லமையின் ஆளுகைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் நீங்கினபடியால் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பத்தின் நாளாய் இருக்கட்டும். மகிமையின் மண்டலங்களை திறக்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யங்கள் வரும் காலங்களில் வெளிப்படட்டும். கிருபை உண்டாகட்டும். ரகடலபோ ஷபலகதலபா, கிருபை உண்டாவதாக. பிரேமெனேபோ ஷந்தலரபோ கபாலபா, கிருபை உண்டாவதாக. பிரஹந்தல்போ ஷகதலபரபா, ரிபலபரபோ ஷபலகதலபோ கபாரபோ கபலபா. தேங்க்யூ லார்ட். வர தடைப்பட்ட ஜனங்களை வரும் நாட்களில் கூட்டிச் சேருங்க. நிர்விசாரங்கள், சோம்பல், அசதிகள், கனநித்திரை நாவிகள் வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். உற்சாகத்தோடு, சின்சியரா, ஃபெய்த்ஃபுல்லா தேவ சமூகத்தில் ஜனங்கள் ஊழியத்தோடு கனெக்டடாக வந்து இணைக்கப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் ஊழியம் செய்ய இடம் கொடுக்கிறோம். தேவதூதர்கள் பணிவிடை செய்ய இடம் கொடுக்கிறோம். ஜனங்களின் பிரயாணம் இன்பமானதாக இருக்கட்டும். வியாதிகளெல்லாம் மறைந்தபடியால் ஸ்தோத்திரம். வறுமை தரித்திரங்கள் நீங்கினபடியால் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் இருக்கிற எங்கள் குடும்பத்தாரை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். இயற்கை சீற்றங்களினால், பேரழிவினால் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாதபடி உடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தம் தெளித்து பாதுகாக்கிறோம், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை அப்பா உமக்கு அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ ஜீஸ். அப்ராக்காட்டாலபா அப்பா சீர்படுத்த இடம் கொடுக்குறோம். எந்தெந்த பகுதியில் நாங்கள் சீர்படணுமோ சீர்பட இடம் கொடுக்குறோம். ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்தி நிலைநிறுத்துங்க. சத்துருக்கள் அழிந்து போகட்டும். பெரிய மாற்றங்களை ஜனங்கள் பார்க்கட்டும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். நல்ல கரங்களை தட்டணுமே. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பெலனா கரங்களை தட்டி பாருங்க. ஒரு புத்துணர்ச்சி உண்டாயிருக்கும், ஒரு புது எனர்ஜி. ஆமென். அல்லேலூயா. பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நம்ம பெருக போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். பெரிய அளவு பொருளாதாரத்தில் மாற்றத்தை பார்ப்போம். வெள்ளியும் பொன்னும் பெருகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஓ, நவ் இட்ஸ் ஆஃபரிங் டைம். கரங்களில் காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. விதைகள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. கர்த்தரை கனம் பண்ணி நாம் விதைப்போம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் கொடுத்ததில் ஒரு பகுதியை நம்ம விதைக்கிறோம், இன்னொரு பகுதி அறுவடைக்காக நாம் விதைக்கிறோம். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ லார்ட். கோல்டு ஆஃபரிங் போடுற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிரகாட்டாலபா கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதித்து ஜெபித்து நாம் விதைக்க போகிறோம். அன்பின் பிதாவே, தேவ பிள்ளைகள் கரங்களில் இருக்கிற காணிக்கை விதைகளுக்காக நன்றி. தசம பாகங்கள் மற்றும் காணிக்கைகளை உற்சாகமாய் செலுத்தும் கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறீங்க அப்பா. எங்கள் கரங்களில் இருக்கிற விதைகள் எங்கள் விசுவாசத்தின் அளவாய் இருக்கிறது. விசுவாசம் பெருகத்தக்க எங்கள் விதையின் அளவு பெருகட்டும், வளரட்டும் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பிரகாட்டாலபரபோ ஷபலபரபா. பெரிய மாற்றங்களை ஜனங்கள் பார்க்கட்டும். இந்த விதைகளோடு மகிமை இணைக்கப்படுவதாக. மகிமையின் அறுவடைகளை பார்க்கட்டும். விரும்புகிற காரியங்கள் எல்லாம் அறுவடையாய் வெளிப்படட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். காணிக்கை செலுத்துவதனால் உண்டாகும் துதி கன மகிமை அப்போ உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உலகம் முழுவதிலும் இருந்து இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யங்கள் தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக பிளஸ் பண்ணுறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை கனப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விதைப்பு மறுப்பும் பூமி உள்ள நாளளவும் ஒளிந்து போவது இல்லை. பாடல் பாடும்போது ஃப்ரெண்டில் வந்து ஆஃபரிங் பாக்ஸில் கொஞ்சம் நீக்கி வச்சு கொடுப்பா. தேங்க்யூ ஜீசஸ். விதைக்கலாம். டைத்து கொடுக்குறவங்க வெள்ளை கவர் இருக்குது, நீங்கள் அதில் எடுத்து வைத்து நீங்கள் எழுதி வர கொடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ பிரகடலபரகபலபரபா. புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா, புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள்
சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க. ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதின் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா. விசுவாசத்தோடு புது பலனை தந்தீர் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்தும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா. புது கிருபை தந்தீர் தேவா, புது பலனை தந்தீர் தேவா. புதிய நாளுக்குள் ஓ பிரஹலனப ஷபலபரகலபரபலபரப ஓ பிரமனகனனவனகனவன ஷதலபபபப ரிமேகே ஷிந்தல் பஹலகரகதலபு ரிமேகே ஷேகதலபஹபலபரப. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? காணிக்கை செலுத்தி அப்படி விட்டுறக்கூடாது, நீர் பாய்ச்சணும், விசுவாசிக்கணும். ஆமென். இந்த விதைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி மல்கியா 3:10 நான் செய்திருக்கிறேன். வார்த்தையை பிடிச்சுக்கணும். மல்கியா 3:10 நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? செய்திருக்கிறேன். அதில் சொல்லப்பட்டது போல வானத்தின் பலகணிகளை எனக்காக திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. என் விதைகள் பெரிய பலனை கொண்டு வரட்டும். இந்த மாதிரி விசுவாசத்தோடு இணைத்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யணும். அதான் நீர் பாய்ச்சுகிறது. அப்புறம் பெரிய அளவு அறுவடையை எதிர்பார்க்கணும். அற்புதத்தினால் பணம் வர முடியும். எப்படி? அற்புதத்தினால் பணம் வர முடியும். அற்புதத்தினால் கடன்கள் அடைக்க முடியும். அற்புதத்தினால் தெய்வீக சுகம் உண்டாக முடியும். அற்புதம்னா சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற காரியம். எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு அற்புதம் போதும், நடக்கும், முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தேங்க்யூ டேடி. ஒரு பெரிய மாற்றம் தேவ ஜனங்களுக்குள் உண்டாகிறத நான் பார்க்குறேன். பெரிய காரியங்கள் நடக்கும். நாளை தினம் விசுவாசத்தோடு போய் என்ன ஜெபத்தோடு கூட கரெக்டாக போடுங்க. நீங்கள் போடுற சின்னத்துக்கு போட்டு ஆமென். மனசார நீங்கள் ஆமாம் காவிக்கு போட்டிங்கன்னா மனசார போடுங்க. நீங்கள் யாருக்கோ போடுறது அவங்க என்ன பண்ணக்கூடாது, அடித்து மாற்றக்கூடாது. எதுக்கு வேணாலும் போடுங்க. யாரையும் பிடிக்கலையோ, யாரையும் பிடிக்கலன்னு என்ன பண்ணுங்க, எதிர்ப்பை தெரிவிங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நம்முடைய வாக்கு என்ன பண்ணக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. ஜெபத்தோட நான் நம்புகிறேன். உங்கள் ஓட்டு நீங்கள் போடுற சின்னத்தில் விடும் கரெக்டாக. ஆமென். எதில் வேணாலும் போடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் போடலாம். ஆமென். ஆனால் நீங்கள் போடுறது இன்னொரு சின்னத்துக்கு போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தேர்தல்லையே இப்படி ஏமாற்றி ஜெயித்தா ஆட்சி எப்படி இருக்கும்? ஃபுல்லாக ஏமாற்றம் தான். புரியுதா உங்களுக்கு? தைரியம் இல்லை, பயம், தோற்றுருவோமோங்கிற பயம். ஏன் இந்த களத்தினெல்லாம் பண்ணுறாங்க? தைரியம் இல்லை. இது புறமுதுகு காட்டுறதுக்கு சமம். தைரியமாக நிற்கணும். கேரளாவில் என்ன பண்ணுறாங்க? தைரியமாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் 5 வருஷம் மாறி 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 தான் வரும். ஆனால் நம்ம மொத்தத்தில் பார்க்கும்போது நம்ம இந்திய தேசம்தான் ரொம்ப சீரழிஞ்சு கிடக்குது. ஆமேன். பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. இந்த பொல்லாத சக்திகள் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விடக்கூடாது, மனதை வசப்படுத்திடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஜனங்கள் போடக்கூடிய வாக்கு விடட்டும். சித்து வேலை பண்ணி என்ன பண்ணக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். உண்மையிலே ஜனங்கள் ஜெயிக்க வச்சா ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். கள்ளத்தனம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ரொம்ப எதிர்பாருங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள்ளே அற்புதங்கள் நடக்கட்டும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம், கர்த்தாவே தீவிரியும். கர்த்தரும் அப்படி தான் சொல்கிறாரு, தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஏன்னா இதுக்கு மேலே தாங்காது. அதனால் சீக்கிரமாக பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ ஆல். ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரே ஐக்கியமும் சிநேகமும்
பாதுகாவலும் வழி நடத்துதலும் விசேஷித்த ஆலோசனைகளும் நம்ம அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நான் மறக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் உடஞ்சி விழுந்துடும். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். சிலந்தி என்ன பண்ணுமா? கூடு கட்டும். சிங்கம் கர்ச்சித்த உடனே கூட்டையும் காணாது, சிலந்தியும் காணாது. ஒரு மிருகத்தைங்க எல்லாம் ஓடிடும், மறைஞ்சிரும். ஏன்னா சிங்கம் வேட்டைக்கு புறப்பட்டாச்சு. அப்படிதான் நீங்கள் வேட்டைக்கு புறப்படுகிறீங்க. அல்லேலூயா அப்படின்னு கர்ச்சிக்கும் போதே தேவையில்லாத வலைகள் எல்லாமே அறுந்து போயிடும், தடைகளெல்லாம் உடஞ்சிரும். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ ஆல். ஒருவர் வாழ்த்துங்க.